ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். இந்தியாவில் MBBS, BDS போன்ற இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் எனப்படும் நுழைவுத் தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. ஆனால் இது கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவில் மண்ணை அள்ளி போடும் முயற்சி என்று தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. மேலும் நீட் தேர்வால் மாணவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்களும் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் வறுமையிலும் கடினமான சூழ்நிலையிலும் எப்படியாவது மருத்துவராக வேண்டும் என்று படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவராகும் கிராமப்புற மாணவர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் திருச்சூழி தொகுதியில் உள்ள புலிக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் பொன்னழகு. இவருடைய கணவர் முத்துப்பாண்டி 5 ஆண்டுகளுக்கு முன் காலமானார். வறுமையுடன் போராடி விறகு வெட்டி தனது 3 குழந்தைகளை வளர்த்து வருகிறார் பொன்னழகு. இவருடைய மகள் பூமாரி 2023 திருச்சூழி சேதுபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தபோது 12ஆம் வகுப்பில் 573 மதிப்பெண்கள் பெற்று அப்பள்ளியில் முதலிடம் பிடித்தார். பூமாரியின் இலக்கு மருத்துவம் படிப்பதே. வறுமையான வாழ்க்கை சூழலிலும் சேலத்தில் உள்ள பயிற்சி மையத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கு தயாராகி வந்தார். கடந்த ஆண்டு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல் மருத்துவ படிப்பிற்கு இடம் கிடைத்தது. ஆனால் பூமாரிக்கு MBBS படிப்பு மீதுதான் ஆர்வம். இதனால் மீண்டும் நீட் பயிற்சி பெற்று இந்த ஆண்டு வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்றார். நீட் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்களை பெற்றதால் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் பூமாரிக்கு MBBS படிப்பிற்கு இடம் கிடைத்தது. தனது விடாமுயற்சியால் MBBS படிப்பில் சேர்ந்து புலிக்குறிச்சி கிராமத்தின் முதல் மருத்துவர் என்ற பெருமையை பெறவுள்ளார். தனது தொகுதியில், அதுவும் கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவியொருவர் இந்த அளவுக்கு படிப்பில் தொடர்ந்து முன்னேறி வருவதை அறிந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு பூமாரியை நேரில் அழைத்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்துள்ளார். பொருளாதார ரீதியான சவால்களை எதிர்கொண்ட போதும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பூமாரி எடுத்த முயற்சிக்கு அவருடைய குடும்பத்தினர் உறுதுணையாக இருந்தது பெருமைக்குரிய செயல் என்று மனதார பாராட்டியுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.